ஓட்டு போடுற டைமில் இந்த பார்சல் வேறு அப்படிங்கிற மாதிரி தான் இருந்துச்சு. இந்த வீக்கெண்ட் வந்து நான் ஊருக்கு போக போகிறேன். இந்த வீக்கெண்ட் போயிட்டு நெக்ஸ்ட்டு வீக்கெண்ட் தான் நான் சென்னை எகெயின் வருவேன். அன்டில் தென் இந்த பார்சலை என்னால் ரிவ்யூ பண்ண முடியாது. ஆனால் நான் என்னென்ன எப்படி இருக்குன்னு பார்த்துட்டேன். டியோடாப்பில் இருந்து கொஞ்சம் கொஞ்சம் ஆர்டர் போட்டிருந்தேன். அப்புறம் வீடு பார்த்தா சங்கடமாக இருந்துச்சு. எப்படி தான் என் வீடு இப்படி ஆகுதுன்னே தெரியல. மேபி நிறையா பார்சல்ஸ் நான் ரிசீவ் பண்ணி ரிவ்யூ போட்டு அந்த குப்பையே நிறையா ஆகுது. ஸோ எப்படியாச்சும் ஊருக்கு போகிறதுக்குள்ள அட்லீஸ்ட் ஒரு போர்ஷனாச்சும் க்ளீன் பண்ணிடலான்னு சொல்லிட்டு பெட்ரூம் க்ளீன் பண்ண போனால் இது விழுந்து உடஞ்சிருச்சு. ஸோ எங்கள் அம்மா வாங்கிட்டு வந்ததே உடஞ்சிச்சுட்டு ரொம்ப கஷ்டமாக தான் இருந்துச்சு. ஆனால் கண்ணாடி உடையலை, இந்த ஃப்ரேம் மட்டும்தான் உடஞ்சிச்சு. சரி பரவாயில்ல, விழுந்தாலும் நல்லா தான் சொல்லிட்டு கண்ணாடி மட்டும் எடுத்து வச்சுட்டு இதை குப்பையில் போட்டேன். நிறையா பேர் கேட்குறீங்க ஏன் இந்த மாதிரி வீடியோஸ் வந்து வர்றதே இல்லை அப்படி சொல்லி கேட்குறீங்க. எனக்கு நிஜமாலையுமே பத்த மாட்டேங்குது டைமு, அதுதான் உண்மை. எனக்கு ஆஃபீஸ் போகிறது வர்றது ஷூட் பண்ணுறதுக்கே ஓகே டைம் இருக்குது. பட் அதை உட்காந்து எடிட் பண்ணுறதுக்கு நிஜமாவே டைம் இல்லை. இது பார்த்தீங்களா, அது க்ளீன் பண்ணுறதுக்கே அக்கா இவ்வளோ டயர்ட் ஆகிட்டேன். இனி வேறு ஒரு கமிட்மெண்ட் வேறு இருக்குது, அதுக்கு வேறு போகணும். இதில் இன்னும் சோகமான விஷயம் என்னென்னா, கேஸ் பிடிக்க போனால் கேஸ் கொடுக்க மாட்டேன்னு சொல்லிட்டாங்க. நம்ம எப்போவுமே இந்த சிஎன்ஜியில் தான் போய் பிடிப்போம். பட் 2 வீக்குக்கு கொடுக்கவே மாட்டேன்னு சொல்லிட்டாங்க. என்ன பண்ணணும்னு தெரில. ஆல்டர்னேட்டிவாக எங்கள் அப்பா கிட்டே போனால் எங்கள் அப்பா வந்து எனக்கு கரிச்சு கொட்டுவார். ஏன்னா 2 மந்த்ஸாக அவர் சொல்லிட்டு இருக்காரு வேறு ஏதாச்சும் ஆல்டர்னேட்டிவ் ரெடி பண்ணுன்ட்டு. நான் தான் பண்ணாமல் அசால்ட்டாக விட்டேன். நீங்கள் தான் ஐடியா இருந்தால் சொல்லுங்கள் ப்ளீஸ். ஊருக்கு போயிட்டு வந்துட்டு நம்ம கிச்சன் ரொமான்டிசைஸ் பண்ணலாம். கிச்சன் வந்து நிறையா நான் வாங்கி வச்சுருக்கேன் டியோடாப்பில். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.